நானும் ரவுடி தான். இன்னைக்கும் நம்ம தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தி இருக்கு, தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. மும்மொழி கொள்கைங்கிற பெயர்ல இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஆபத்து இன்னைக்கும் நம்ம தலைக்கு மேல தொங்கக்கூடிய கத்தி இருக்கு, தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. மொழியை அழிச்சா நம்முடைய அடையாளத்தை அழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதை முறியடிக்க நீங்க வேணும். எடப்பாடி பழனிசாமி இப்ப முழுசா என்டிஏ பழனிசாமியாக மாறி இருக்கிறார். நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி மைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நான் தான் கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லல, புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில ஒரு வித்தியாசமான போராட்டத்தை இப்போ அவர் அறிவிச்சிருக்காரு. என்ன சட்டம், என்ன திருத்தம் செஞ்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியாம இவர் வந்தா 150 நாட்களுக்கு உயர்த்துவோம் வேற அறிவிச்சிருக்காரு. ஓனரை மிஞ்சின லேபரா இருக்காரு பழனிசாமி அவர்கள். இப்போ இவங்க மொத்தத்துல மக்கள் நலனுக்காக கூட்டணி நடத்தல, இவங்களுக்குள்ள ஒரு மியூசிக்கல் சேர் தான் விளையாடுவாங்க. அது மாதிரி மியூசிக்கல் சேர் விளையாடிக்கிட்டு இருக்காங்க.